எல்லாரும் என் மேலே இவ்வளோ மதிப்பு வச்சுருக்கீங்க. அது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். எல்லாருக்கும் தெரியும் நான் நிறைய பேச மாட்டேன் அப்படின்ட்டு. ஐ வில் மேக் எ வெரி ஷார்ட் ஸ்பீச்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். டுடே இன்னும் எல்லாரையும் கவர் பண்ணி தான் பேசி ஆகணும். I'll try to do my justice. Whatever comes to my what I'm from my mouth, through my lips, lot of there in my heart, and the brain has to process and produce it out. That எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. I'll try to compile and speak a little more things what I can. எவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். Everybody is sitting around here and happy to see all our faculties here participating in this felicitating function of my superannuation. Thank you all once again for that one. Let me start with the entry into this college. I joined on 10th October 2022. நம்ம காலேஜை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஹாஸ்டலும் கிடையாது. கூகுள் போட்டு தான் வந்தேன். அது கொண்டு போய் இந்த கேட்டுக்கிட்டு தான் இந்த ரயில்வே ட்ராக் கிட்ட தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு வந்துட்டு மேடத்துக்கிட்ட நிறையா மேடம் ஃபோன் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கிடச்சிது. அவங்கள்ட்ட வந்து கேட்டேன்னா மேடம் இந்த மூணாவது மெயிலுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன இந்த இதை ஊரை 3வது மைல் என்ன சொல்கிறாங்களே, எங்கே 3வது மைல் எல்லாமே மைல் கணக்கில் தானே நம்ம தாண்டி வந்திருக்கிறோம், இதெல்லாம் 3 மைல் அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணது சாரை தான் மீட் பண்ணேன். ததவி சார் தான் எம்எஸ் இன்சார்ஜில் இருந்தார். அப்புறம் அங்கே வரும்போது சொல்லி அனுப்புனாங்க தான், இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து சார் நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். அதுதான் அந்த குமரன் சார். பட் ஆனால் வந்து பார்க்கும்போது அவர் இல்லை, அந்த பீரியடில் அவர் இல்லை. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சார் பேர் வந்தோடனே நாங்கள் வந்து ஹேட் அ வெரி குட் பாண்டிங். அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லெட் மீ ஸ்டார்ட் வித் தி இது. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாவில் வந்து டீன் ரூமில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அங்கேருந்து வர்றேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்த புதுசுலேயே நம்ம வந்து சிஆர்எம் விசிட்டுன்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்னன்னே முதல்ல தெரியாது. வந்த உடனே ஒரு சிஆர்எம் விசிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடி என்ன பண்ணணும் எதுன்னு தெரியாது. அப்புறம் சாரோட கைடன்ஸு எல்லாரோட கைடன்ஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கின்னு பார்த்து ஒரு 1 வீக் தான் சார் என் கூட இருந்திருப்பார். சார் வந்து ஆக்சிடென்டல் ஃபால், சார் லெக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் சார் லீவுன்னு போயிட்ட பிறகு பார்த்தா அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்த ஸ்டெப் லைன் ஆஃப் லேர்ன்ஸ் வந்து அப்துல் ரஹ்மான் சார் தான் என் கூட வந்து சூப்பரண்டாக கூட ஒர்க் பண்ணார். இட் இஸ் ஒரு ஷார்ட் பீரியட் நம்ம கூட இருந்தார். சாரோட கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த வரும்போது அந்த பீரியடை நாங்கள் வந்து கேம் அவுட் த்ரூ. அதுக்கப்புறம் தான் இதை வந்துச்சு. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்போ சார் அவர் கூட நின்றுட்டார். ஸோ போத் சைட்ஸ் எனக்கு வந்து நம்பர்ஸ் ஆர் ஸ்டார்டட் ஜாயினிங் வித் மீ அப்படின்னு வரும்போது ஓகே ரைட் கோ பண்ண ஆரம்பித்தோம். அப்படியே எதுனாலும் சார் என்ன பண்ணுறது, நான் சார்கிட்ட தான் மெயினாக கேட்போம். அப்புறம் சாரையும் சொல்லி அனுப்புனாங்க. ஸோ சாரெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் கைடன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னா நான் அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ வித் தெம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் தெம். ஆஃபீஸ் டீமில் வந்து பிசி கிரி அப்படி மற்ற இந்த முருகன் ஒரு அட்டெண்டர் அப்படி எவ்ரிபடி வேர் தேர் ஹெல்பிங் அஸ். அதுக்கப்புறம் குமரன் சார் வந்து ஜாயின் பண்ணிட்ட பிறகு எனக்கு நிஜமாலுமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நான் போயிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்டட் கம்மிங் டு பிளேஸ். அது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜில் வந்து மேடம் இருப்பாங்க. மேடத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அங்கே ஆஃபீஸ் அண்ட் ஆஃபீஸ் டீம் வந்து நம்ம காலேஜ் ஆஃபீஸ் டீம் அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க.
எனக்கு போனால் ரொம்ப ஒர்க் இருக்காது, ஜஸ்ட்டு கடகடன்னு முடிச்சிடுவோம். நாங்கள் வில் ஃபினிஷ் த ஒர்க் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவோம். 6க்குள்ளார நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம், மேக்ஸிமம் முடிச்சிடுவோம். பட் லேட்டாக தான் சில டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த மெயில்ஸ் வர்றது வந்து டிஎம்இ ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் 5:30க்கு முடிச்சுட்டு இருந்தால் கூட 6 வரைக்கும் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா மெயில் அப்போ தான் வரும், அங்கே டிஎம்இ ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வரும். நிறைய பேர் இதுன்றாங்க, வி வெயிட் அண்ட் தென் ஒன்லி வில் கோ. ஸோ இது அது மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் தே யூஸ் டு ஒர்க். 3 ஏஓஸ் இருந்தாங்க, அது பாட்டுக்கு அந்த சைடு அது ஒர்க் அவுட் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு இஸ் வென்ட் அவுட். இட் வாஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறதுக்கு இந்த 2 ஆஃபீஸஸும் இதுவும் கோஆர்டினேட்டடாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடியும். ஸோ இட் வென்ட் ஆன் வெல். அண்ட் நவ் லெட்ஸ் கம் டு த டிபார்ட்மெண்ட்ஸு. டிபார்ட்மெண்ட் வந்து முதல் எடுத்தோடனே நான் எப்போதும் போகிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் தான் முதல்ல போவேன், வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா தட் வாஸ் அ நியூலி ஸ்டார்டட் டிபார்ட்மெண்ட் அண்ட் எவ்ரிபடி இந்த டார்க் தான். அப்போ ஒன்றும் தெரியாது, நமக்கு சிலபஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம அனஸ்தீசியாவோட கைடன்ஸை வச்சு இந்த பசங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க, நம்ம ஏதாவது சொல்லணுன்றதுக்காக தான் ஸ்டார்டட். அப்போ ராஜவேல் முருகன் சார் இருந்தார் இன்சார்ஜாக, அப்புறம் அமலன் சார் அசோசியேட்டாக இருந்தாங்க. ஹி வாஸ் பீயிங் அ வெரி குட் சேஞ்ச் அண்ட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததால் இந்த டிபார்ட்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் க்ரோயிங். அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் சார் வந்து சடனாக மெடிசன் கூப்பிட்டாங்க. அங்கே ப்ரொமோஷனுக்கு அவருக்கு போகிற இது போஸ்டிங் இங்கே கிடைக்கிது அப்படின்னா அவர் ராம்நாத் போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இன்சார்ஜுக்கு அப்போ தான் பார்த்தோம். என்ன அப்போ வரலன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. அமலன் சார் இருந்தார், ஹீ டுக் கேர் ஆஃப் இட். அப்புறம் அமலன் சார் போனதுக்கப்புறம் மணிமேகலை மேடம் வந்தாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னாக்க மேடம் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு ஆள் பிடிக்கணும் போது தான் சர்ஜரியிலேருந்து சாரை இது பண்ணிக்கிட்டோம். சார் வந்துட்ட பிறகு இட் வாஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகிடுச்சு. போத் ஐ ஹவ் டு தேங்க் போத் தி சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அண்ட் தி சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ஃபார் ராகேஷ் சார், வாசன் சார் அப்போ இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிபடி ஐ ஹவ் டு தேங்க் யூ பீப்புள் போத். அது பாட்டுக்கு ஒரு ஸ்மூத்தான ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எமர்ஜென்சி மெடிசன் டிபார்ட்மெண்ட் அது அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் இஸ் நவ் பிகம் ஃபுல்லி ஃபில்டு வித் லேட்டஸ்ட். நவ் இப்போ வந்து பரத் சார் வந்துட்டார், அசோசியேட் ப்ரொஃபஸராக நம்ம விஜய் ஆனந்த் வந்துட்டார். ஸோ எவ்ரிபடி ஆர் தேர். ஸோ டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வித் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட்டு நல்லா போய்கிட்டுருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெடிசன் டிபார்ட்மெண்ட்டு வரணுன்னா மெடிசன் ராஜவேல் சார் பற்றி நம்ம ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. அவர் பேர் சொன்னாலே அவர் தெரியும். ஸோ என்தூசியாஸ்டிக் பர்சன். எங்கே காணோம் அவர்? அப்படியா, சரி சரி. ஸோ அவர் தான் மெடிசன் எமர்ஜென்சி மெடிசன் ரன் பண்ணார். அதுவும் அதே மாதிரி தான். நான் October 10th ஜாயின் பண்ணுறேன், 17th வந்து வேர்ல்டு ட்ராமா டே அப்படின்னு ஒரு பெரிய ஈவெண்ட் நான் கண்டக்ட் பண்ணணுன்ட்டு அப்போ இந்த கலெக்டர் சொன்னோன்னே அதை வந்து அவர் பெரிய ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல் ஓவர் த ஸ்டேட்டில் நம்ம வந்து ஒரு நோட்டபிள் பிக்சராக அதை பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி குட் இதாக பண்ணாங்க. இட் வாஸ் இதாக போயிட்டு இருந்தது. ஸோ மெடிசன் டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒன் ஆஃப் த கீ டிபார்ட்மெண்ட்ஸ். அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எனி ப்ராப்ளமாட்டிக் கேசஸ் நமக்கு எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம மெசேஜ் போட்டு சார்ட்டு ஒரு வேர்ட் சொல்லிட்டா போதும், தே வில் கேரி அவுட் ஆல் தி ஒர்க்ஸ். நமக்கு வந்து திருப்பி சொல்லிடுவாங்க. சில டைம் கிரிட்டிக்கல்ஸாக வரும். லாஸ்ட்டு எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த நம்ம ஸ்டூடெண்ட்டு யோகதர்ஷினி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் டீம் ஒர்க் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன், ஜெனரல் மெடிசன்ஸ், அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட், ரெஸ்பிரேட்டரி மெடிசன் எல்லாரும் சேர்ந்து, பயோகெமிஸ்ட்ரி, the whole team work together and save the girl. That is a very important one. நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை சேவ் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல எவ்வளோ தீவிரமாக இருந்து பண்ணாங்க அப்படின்ட்டு அது தட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப்
the medicine department's work coordinating with all the other departments. I congratulate and thank you for the medicine department. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓஜி நான் வரும்போது பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துப்பிரபா மேடம் இருந்தாங்க, சீஃபாக இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க டீம் எல்லாமே நல்லா பீரியட் நல்ல டீமாக இருந்தாங்க. அவங்க இதில் இப்பயும் அதே டீம் மெயின்டைன் ஆகிட்டு கொஞ்சம் ஷஃபில் ஆகிடுச்சு. மேடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேர்சி மேடம் ப்ரொமோட் ஆகி வந்துட்டாங்க. அப்புறம் தாமரை ஜெயல் மேடம் ப்ரொமோட் ஆகி போயிட்டாங்க. வனிதா மேடம் இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தங்க பேர் ஐ டோன்ட் ரிமெம்பர் நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஓஜி டிபார்ட்மெண்ட் ஆல்வேஸ் அ சென்சேஷனல் டிபார்ட்மெண்ட்டு. அது வேற எங்களெல்லாம் தூக்கி ரெட் அலர்ட்னு ஒரு குரூப்பில் போட்டு விட்டாங்க. அது பார்த்தா நமக்கு திக்குன்னு என்னடா இதுன்ட்டு பார்த்தாங்க. மற்ற காலேஜில் எல்லாம் என்ன நடக்குதுலாம் வேற அதில் தூக்கி போட்டு விட்டுருவாங்க. ஸோ இங்கே இது நடந்திருக்கா, ஐயோ நம்ம இதில் ஒன்றுமே நடக்காமல் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மேலே தான் பார்த்து கடவுளை தான் வேண்டிகிட்டு இருக்கிறது அதுக்கு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி இது வி ஹேவ் அ வெரி குட் டீம்ன்றதால நமக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்படியே இஷ்யூஸ் எதுவும் கிராப் அப் பண்ணால் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம டீம் சப்போர்ட்டட் வித் தி ஆர்எம்ஓ டீம் அண்ட் ஆர்எம்ஓ ஆஃபீஸ், ஏஆர்எம்ஓஸ் இவங்களோட சப்போர்ட் அண்ட் தி சுமித் ஒர்க்கர்ஸு முன்னாடி கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் அந்த அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து எல்லாமே ஸ்மூத்தாக ரன் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஓஜி. பீடியாட்ரிக்ஸ் பற்றி இப்போ சொல்லணுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இனிஷியலாக தான் நான் வந்து அவங்களுக்கு பீடியாட்ரிக்ஸ் வந்து சொல்லணுன்னா யோசிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே நமக்கு வந்து குமரன் சார் இருப்பார் பக்கத்துலேயே. சார் உங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். சார் அதை பார்த்துக்குவார். அதனால் எனக்கு வந்து பீடியாட்ரிக்ஸில் வந்து இஷ்யூஸே வராது. ஏன்னா அவங்களே சால்வ் பண்ணி எல்லாம் எனக்கு வந்து கொடுத்து விட்ருவாங்க. ஏதாவது இப்போ ரெக்கமெண்டேஷனோ இல்லை நியூநேட்டல் ஏதாவது கேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அப்புறம் பத்து சார் வந்துட்டார், அவரும் வந்துட்டார். 2 பேரும் இந்த பீடியாட்ரிக்ஸ்னாலே இவங்க 2 பேர் கையில் ஒப்படைச்சிடுவேன் நான். அதனால் பீடியாட்ரிக்ஸை பற்றி கவலையே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு சைலண்ட்டாக அது சைடில் அப்படியே போயிட்டுருக்கோம். அது பீடியாட்ரிக்ஸ் அது மாதிரி முடிஞ்சிச்சு. ஆர்த்தோபெடிக்ஸ் எடுத்துக்கணுன்னா சாரை சொன்னோம். இதில் நடுவில் அதையும் விட்டுட்டேன் நான். குமரன் சார்கிட்ட வந்து சொல்லணுன்னாக்கா அவர் வந்து எப்போல்லாம் எனக்கு வந்து சுச்சுவேஷன்ஸு பேடாக ஆகுதோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையோ இல்லை வேறு எதாவது இல்லையா அதை அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு சார் இந்த பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதி ஆகிடுவேன். அவர் அது முடிச்சிடுவார். அதே போல் தான் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் சார் இந்த ஃப்ளட் டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு தேவை ஒர்க்கிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஆஃபீஸ்லாம் கிடையாது, நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹார்ட் கேஷ் தேவைன்னு பட்டுச்சு. அப்போ வந்து சார் தான், சார் நமக்கு ஃபண்டு தேவைப்படுது சார் என்ன பண்ணுறது ஒன்று சொன்னது தான். கையில் கொண்டு வந்து ஒரு 2 lakhs கையில் கொடுத்துட்டாரு. வி ஆர் யூஸிங் தட் ஃபண்டு. அதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம வந்து அந்த ஓவர் பண்ணி வந்திருக்க முடியாது. அதுபோல் அந்த லாஜிஸ்டிக்ஸு அதுக்கு இவங்கெல்லாம் வரும்போது டிஎம்இ வரும்போதும் சரி, எனி நம்ம ஹெல்த் செக்ரட்டரி வரும்போதும் சரி, அவங்களெலாம் கூப்பிட்டு த டெப்த் ஆஃப் தி ஃப்ளட்டை காட்டணுன்றதுக்காக ஒரு டிராக்டர் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ரவுண்டு கூட்டிகிட்டு போனீங்க சார். தட்டனால் வி cannot forget it. So with this cooperative only we were able to come about these crisis situations. அதுபோல் அந்த இதில் நம்ம மூழ்கி போன அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் இன்ஃபோசிஸ்லேருந்து சாரோட அந்த ஃபில்லிங் இந்த கேப்ஸு நான் ஏதாவது யோசித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால் அந்த கேப்பை முடிச்சு போடணும்ல ஒருத்தர், அது சார் தான் பண்ணுவார். அந்த சைட்லேருந்து அந்த செக்மெண்ட்டில் அவர் அதை பண்ணிகிட்டு இருந்தார். இந்த சைடு என்டிபிஎலுக்கு வந்து பாவலன் சார், அவர் ஃபஸ்ட்டு இந்த என்டிபிஎல்லேருந்து சப்போர்ட் பண்ண அதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபஸ்ட் இயர் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பிரித்து எல்லாத்துக்கும் கொடுத்தது. அதில் இந்த வரதை பிரித்து கொடுக்கறதெல்லாம் முன்ன பண்ணக்கூடிய வேலையை வந்து சார் குமரன் சார்கிட்ட தான் கொடுப்போம் நம்ம. இப்போ அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் நானும் பத்து சாரும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இப்போ நிறையா பிரித்து கொடுக்குற வேலை இருக்குது சார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு, நீங்கள் எல்லாத்தாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான். என்ன சார் நீ மிஸ் இந்த பார்ட்டில். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ பாவலன் சார்.
அதனால் அதே போல் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து மினிஸ்டர் சைட்லேருந்து ஏதாவது விழுந்துருவாங்க, ஏதாவது சின்ன வேலையாக இருக்குது, ஏதாவது இன்ஜூரியாக தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஃப்ராக்சராக இருக்கும், சேர்ந்துருப்பான். அவன் நேராக வந்து அங்கே வந்து ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இல்லை வேறு எங்கேனாவது ரெக்கமெண்டேஷன் வந்துட்டுருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்கோம். ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆரம்ப சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டு சாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டுருவேன், சார் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்ட்டுவேன். எனக்கு டென்ஷனே இல்லாமல் அல்லது முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு பிக்சரோட படம் போட்டு விட்ருவார் சார். ஸோ இட் வாஸ் எ கோஆர்டினேட்டட் ஒர்க் நமக்கு வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிகிட்ருக்குது. அதனால தான் சார் தேங்க்யூ சார், வெரி மச் தேங்க்யூ. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறது எனக்கு மைண்டில் வரல. சர்ஜரி வந்து ஏன் சர்ஜரிக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க. மெடிசனில் சார் கேட்டுட்டு இருந்தார். சர்ஜரி வந்து கொஞ்சம் என்னோட லெவலில் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. இந்த குவாலிட்டினா ஒர்க்கில் இல்லை, எக்யூப்மெண்ட் லெவலில் குவாலிட்டி கொஞ்சம் புவராக தெரிஞ்சுது. பிகாஸ் ஐ வென்ட் இன்டு தி தியேட்டர் அண்ட் சா. அப்போ பார்க்கும்போது அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதனால வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இப்போலாம் வந்து நம்ம மாடர்ன் டெக்னாலஜிஸ் போயிட்டதால கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பாவலன் சார் கூடயும் சரி கோஆர்டினேட் பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் நம்ம சைட்லேயும் எதாவது முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுவோன்னு பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க அதுக்கப்புறம் அது ஹெல்ப் பண்ண தான் வேலை, அவ்வளோதான். ஜஸ்ட்டு டிட் ஹெல்ப் தம் அவுட். அவங்க ஒர்க் பண்ணாங்க, சரி. அவங்களுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அதுபோல் அனஸ்தீசியாவும் சொல்ல முடியாது. அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நிறைய பிரேக் டவுன்ஸ் மெஷின் பிரேக் டவுன்ஸு ரிப்பேர்ஸ்ன்னே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அந்த இதில் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் அவங்களுக்கு தான் நம்ம நிறையா கொடுத்தோம். நம்ம அந்த பாவலன் சார்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிறையா இது பண்ணி கொடுத்தோம். அப்புறம் அவங்களுக்கும் கேட்டது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ வாட் எவர் தே ரிக்வஸ்டட் ஃப்ரம் அவர் சைட், அவங்களுக்கு அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணோம். க்ரைசிஸ்னாலும் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி விஐபி பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்களும் சொல்லிவிடுவோம். நம்ம கலெக்டரே நம்மளை நம்பி வரும்போது நம்ம எவ்வளோ டிபெண்டபிளாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் டூயிங் எ குட் ஜாப். அதனால தான் நம்ம வந்து they had the trustness and they came to us. So thank you to the Department of Anesthesiology. அப்புறம் ENT மேடம், உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறதுக்கு ரொம்பவே இல்லை. நீங்கள் யூஆர் அந்த ஒரு கலெக்டருக்கு பண்ணி விட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு டக்குன்னு போனால் கலெக்டரை மீட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் டைம் கேப் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் அவரும் நமக்கு நிறைய கொஞ்சம் ஹிக்கப்ஸ் கொடுத்தாரு. இது பண்ணும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வி ஹேட் அ டிஃபிகல்ட் டைம். அந்த பேக்கை மார்க் பண்ணும்போதெல்லாம் வி ஹேட் அ டிஃபிகல்ட் டைம். ஸோ அது மாதிரி அப்படி போயிடுச்சு. ஆமாம், வெரி டிஃபிகல்ட் டைம். நம்ம வி ஹேட் அ வெரி டிஃபிகல்ட் டைம். தேங்க்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஎன்டி. ஆப்தால்மாலஜி ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா, மேடம் ரொம்ப கேட்டாங்க. ஆப்தால்மாலஜி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வரும்போது ப்ரொஃபஸர் ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் மூட்லேயே இருந்துட்டு அப்படியே ஒரு மீடியாக்கராக தான் போயிட்டு இருந்தது. இருந்த அசிஸ்டன்ஸும் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு பேலன்ஸே இல்லை. அதனால தான் எங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தோம், கண்ணு பிதுங்கிட்டு இருந்தோம் அப்படின்னே வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்ந்த பிறகு ஓகே ரைட்டு, ஆக்குலர் ப்ரெஷர்லாம் குறைஞ்சி நாங்கள் வந்து நார்மல் ஆகிட்டோம் இப்போ உங்களுக்கு. அதனால் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ தட் இஸ் வாட் அபவுட் தி ஆப்தால்மாலஜி டிபார்ட்மெண்ட்டு. ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்டு ரெஸ்பிரேட்டரி மெடிசன், அது மேடத்துக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை, நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. மேடம் வில் டூ த டியூட்டி. அவங்க பாட்டுக்கு நீங்கள் பண்ணிவிடுவீங்க மேடம். அதனால் நல்லா தெரியும் உங்களோட ஒர்க் எத்திக்ஸ் பார்த்ததுலேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, அது பாட்டுக்கு ரன் ஆகிடும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ மேடம். டெர்மட்டாலஜி வந்து சாரை பற்றி சொல்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. அவர் பாட்டுக்கு ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, அதை பற்றியே நம்ம திங்க் பண்ணவே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் அது த ஒர்க் வில் கோ ஆன்.
அப்படியே போயிட்டுருக்கோம். அது தேங்க்யூ சார். அதுபோல் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டும் அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டுருக்கோம். எங்களுக்கு லீகல் இஷ்யூஸ்லாம் நிறையா வரும். அப்போ பத்து சார், அப்துல் ரஹ்மான் சாரும் தான் டிஸ்கஷன் பண்ணிக்காங்க சார், ஆரம்பா சார் கூட லிங்க் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் சார். அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிடும், அப்படியே போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆகிட்டு. அப்புறம் அதே போல் ரேடியேஷன் ஆன்காலஜி அண்ட் மெடிக்கல் ஆன்காலஜி அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜி, இங்கே 3 பேருமே வந்து அந்த சர்ஜிக்கல் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒன்றும் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணிவிடுவாங்க. நம்ம சும்மா சப்போர்ட் பண்ணால் போதும். தே ஆர் டூயிங் எ வெரி குட் ஜாப். தேங்க்யூ ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜி அண்ட் ஆல் த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் டுகெதர் கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து டென்டல் வந்து நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஹாஸ்பிட்டலில். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டென்டலுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிஸ் வந்து டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போங்க. கேட்டுருப்பாங்க, ப்ரொவைட் பண்ண முடியாது. நாங்கள் வந்து ஒரு செக்மெண்டெல்லாம் கரெக்டாக போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். அனதர் ஒன் டிபார்ட்மெண்ட் வித்தவுட் எனி இது வந்து அவங்க ஹேசல் வந்து அவங்க பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க டியூட்டியை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த டென்டல் டிபார்ட்மெண்ட். தென் பீடியாட்ரிக் சர்ஜரி, I cannot forget you sir. You have been there for 2.5 years இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி 7 years-ஆக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. they will come, they will do the duty, they will பேபிஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அவங்க ஆங்ஷியஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் காம் டவுன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி they were doing a very good job. இப்போ நீங்கள் இல்லைனாலும் அவங்க இஸ் கண்டினியூ டூயிங் த ஜாப். ஒருத்தர் தான் இருக்கார் இப்போதைக்கு. ஸோ இன்னொருத்தர் வந்து அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு வில் ப்ரே டு காட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஸ்வரன் சார். உங்கள் சைடும் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் கிளினிக்கல் சைடில் வந்து மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ரெக்கக்னிஷனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஸரே இல்லை. ஆனால் வந்து இது என்எம்சி வந்துடுச்சு. அசோசியேட் ப்ரொஃபஸர் இருக்காங்க, அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து நம்ம வந்து ராமசுப்ரமணியம் சாரை தான் நம்ம கூப்பிட்டோம். அவங்க வந்து ஆக்சுவலாக நமக்கு இது வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டில் இறங்கி வராங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி சார் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம், நீங்கள் ப்ரொஃபஸராக வந்து கொஞ்சம் ஆக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஒரு நேராக அங்கேருந்து இறங்கி நேராக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வந்து பண்ணிட்டு போனாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டு. I should say my thanks to sir and the department. They are doing a great job. அவங்க பாட்டுக்கு அவங்க கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட கலெக்டரோட மதர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அதுவும் அப்பயும் எங்களுக்கு கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருந்துச்சு, அதையும் பாஸ் த்ரூ பண்ணிட்டோம். அண்டு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டு பற்றி நம்ம என்ன சொல்லணும்னா அவங்க வந்து சீரான இதய துடிப்போடு அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஹிக்கப்ஸும் கிடையாது, பிராடிகார்டியாவும் கிடையாது, டாக்கிகார்டியாவும் கிடையாது. வர்ற வேலையை அவங்க பாட்டுக்கு அப்படியே க்ளீனாக அவங்க பாட்டுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டே இருப்பாங்க. டிஸ்டர்ப்ஷன்ஸ் எதுவும் இருக்காது, ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டே இருக்கும். I thank the cardiology department for supporting and helping the COVID patients around here. Thank you very much sir to the Department of Cardiology. கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன்னா யூராலஜி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இவர் இருந்தார், சரவணன் இருந்தார். சரவணராஜா வந்து இருந்துட்டு இருக்கும்போதே அவர் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுட்டாரு. சடனாக அவர் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 months 8 months கேப் விழுந்துருச்சு.
பட் அந்த கேப்பை வந்து நம்ம சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஃபில் பண்ணி கேப்பை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் நம்ம பழனி சார் வந்தார். அவர் வந்து டேக் ஓவர் பண்ணவர் ஒன்ஸ் அகெயின் இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப். நல்லா போய்கிட்டு இருக்கு. சிங்கிள் யூராலஜிஸ்ட் இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப் தேர். எதுனாலும் அவர் நல்லா சொன்னதை வந்து கேட்டு செஞ்சிட்ருப்பார். ஸோ தேங்க்யூ பழனி சார். அண்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரேடியாலஜி அவங்களுக்கு வந்து ஹைடெக் டிபார்ட்மெண்ட்டு, எல்லாமே அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. ஆல் சிடி எம்ஆர்ஐ. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இது பார்ட்னர்ஷிப்போடு இருந்தோம் எம்ஆர்ஐ. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓன் எம்ஆர்ஐ வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சிடி, எவ்ரி திங் இஸ் தேர். அவங்க டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை அவங்க கண்டினியூஸாக அவங்க கேரி அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தே ஆர் டூயிங் த டியூட்டிஸ். ஸோ தேங்க்யூ டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரேடியாலஜி. அண்ட் தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நியூராலஜி டிபார்ட்மெண்ட். மேடம் ஏற்கனவே சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சௌந்தர்யா மேடம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் போனாங்க, அதுக்கப்புறம் ரேச்சல் மேடம் வந்தாங்க. நடுவில் கொஞ்ச நேரம் யாருமே இல்லாமல் இருந்தாங்க. கண்ணன் சார் அண்ட் தாமஸ் சார் வேறு ரன்னிங் த டிபார்ட்மெண்ட். அண்ட் தென் ரேச்சல் மேடம் வந்தீங்க. அதுக்கப்புறம் திருப்பி சௌந்தர்யா மேடம் வந்துட்டாங்க. த டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபுல் அண்ட் தே ஆர் டூயிங் தர் ஒர்க் இன் அ குட் மேனர். தேங்க்யூ நியூராலஜி டிபார்ட்மெண்ட். நியூரோ சர்ஜரி அதே போல் தான். நமக்கு வந்து ஒன்றும் நிறைய கேசஸ் வரும். சம்டைம்ஸ் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. நடுவில் சொக்கையா ராஜா சார் மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அசோசியேட் ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க. ஸோ நேம்ஸ் எனக்கு மைண்டில் டக்குன்னு வரல. தேர் ஆல்சோ டூயிங் எ குட் ஜாப். தேங்க்யூ வெரி மச் நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட். And I think I covered all the clinical science department. Now I'll start with the college departments. காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அனாட்டமி டிபார்ட்மெண்ட். அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆல் டிசிப்ளின்டு. ஃபஸ்ட்டு வர பேட்சை வந்து எடுத்துக்கிறது வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி 3 டிபார்ட்மெண்ட் தான் எடுத்துருப்பாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. தனலட்சுமி மேடம் அவங்க கீழே வந்து இப்போ கங்கா மேடம் கூட சேர்ந்துருக்குறாங்க. அவங்க அசிஸ்டன்ட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அவங்க எல்லாத்துக்கும் அவங்க அசிஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டு போனாங்க. நாடின் மேடம் இருந்தாங்க, அவங்க கேமரா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் சரண்யா மேடம் இருந்தாங்க கொஞ்ச நாள். அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தோம், மறந்துட்டேன். லைப்ரரி ஒர்க் கொடுத்துருந்தோம். ஆனால் என்ன ஒர்க் கொடுக்குறோமோ அது வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க. அதுபோல் அது ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனையே வராது. ஸ்டூடெண்ட் சைட்லேயும் பிரச்சனையே வராது. அதுபோல் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்களும் உங்களோட சேர்ந்துட்டு முடிச்சிடுவாங்க. பயோகெமிஸ்ட்ரி ஒரே ஒரு இஷ்யூ தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்களுக்கு சைடில் வந்து வரும்போது வந்தது. இந்த ரீஏஜென்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் பண்ணி கிளியர் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. பெத்தாலஜி ஆஸ் யூஷுவல் நோ. ஃபஸ்ட்டு வந்து இவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அரசி மேடம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன பிறகு இப்போ வாசிங் மேடம் வந்துட்டாங்க. ஸோ ஒன்றும் இஷ்யூஸே இல்லை. அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போய்கிட்டுருக்கு. ஸோ இட் வில் கண்டினியூ லைக் தட். ஸோ தேங்க்யூ மேடம். இது வந்து மைக்ரோ அண்ட் ஃபார்மகாலஜி. மைக்ரோவை பற்றி என்ன சொல்லணுன்னா, சார் வந்து எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தான் லஞ்சு ஏதாவது ஒன்று கொடுத்துருவார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை காலேஜிலேருந்து கூப்பிட்டு விட்டுருவாரு, ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு விட்டுருவாரு. ஸோ பத்து சாரை நான் விட்டுட்டு நான் பாட்டுக்கு இங்கே வந்து லஞ்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் அவங்க கூட சாப்பிட வந்துடுவேன் நான். அதுக்கப்புறம் அதில் லஞ்சு மட்டும் கிடையாது, அதில் ஆக்டிவிட்டி இருக்கும். ஏதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு இந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கோம். அதோடு இந்த லஞ்சை ஒன்று சேர்த்து வச்சுருப்பாரு. அதனால் வந்து அவங்க கூட வந்து ஜாயின்ட் ஆகிட்டு இந்த அஃபிஷியல் யாராக இருந்தாங்கன்னா அவங்களையும் பார்த்து மீட் பண்ணிவிட்டு நல்லா சொல்லிவிட்டு
வந்துடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ மைக்ரோபயாலஜி சார். அவங்களுக்கும் ஹைடெக் மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தே ஆர் யூஸிங் இட் வைஸ்லி. தேங்க்யூ சார். இந்த ஃபார்மகாலஜி மேடத்தை பற்றி சொல்கிறதுக்கு அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஒரு டிசிப்ளின்டாக அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பீங்க. அனிமல் ஹவுஸ் வந்து ரொம்ப ஒரு நேசித்து நீங்கள் பாட்டு இந்த அனிமல்லாம் வந்து எதாவது பிரச்சனை ஆகுது மேடம் சார் ஏதாவது செய்யுங்க, அப்படியே இது போடுங்க அது போடுங்கன்னு கேட்பீங்க. முடிஞ்ச அளவு நாங்களும் எங்கள் சைடில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டூயிங் ஏ கிரேட் ஜாப். அப்புறம் ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த வந்து நம்ம எனி ரியாக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா மேடம் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து சின்சியராக மேடம் பார்த்துட்ருப்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மகாலஜி. அதனால் அது ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ மேடம். அண்டு கம்யூனிட்டி மெடிசன் ஃபஸ்ட்டு வந்து சுனிதா மேடம் இருந்தாங்க. அண்ட் தென் ராஜசேகர் சார் இருந்தார். அதுக்கடுத்தது சக்ஸஸராக இப்போ சபரி சார் வந்துட்டார். அவங்க டீம் வந்து அது நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, அது பாட்டுக்கு வேலையை செஞ்சிட்ருக்கோம். வெளியில் ஊரில் போய் அவங்க வெளியூர் ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு எங்களையும் கூப்பிட்டு விட்ருவாங்க நடுவில், சார் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்ட்டு. அதனால் நாங்களும் ஃபேமிலி அடாப்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது ஒரு ரிலாக்ஸாக தான் இருக்கும் அந்த டைமு. பட் இங்கே ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு வந்து சேர்ந்துமேன்ற ஒரு டென்ஷன் மட்டும் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எங்கேனாவது நாங்கள் சுறுசுறுப்பாக வெளில போகிற நேரம் பார்த்து தான் அடிஷ்னல் ஒர்க் ரிலாக்ஸாக இருக்கிறோம், ஒன்றும் இல்லை ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு போனால் அங்கே அடுத்த வேலை சீக்கிரம் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு ரிலாக்ஸாக இருந்தாலும் இட் வாஸ் இது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் தென் ஃபோரன்சிக் மெடிசன் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா அது. அந்த இடத்துல வந்து சுடலை சார் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கார். அவங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி டெபிசிட்ஸ் இருந்துகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஹை ப்ரெஷர் கேசஸ் வந்துட்டுருக்கோம். நிறையா வந்துட்டுருக்கோம். ஸ்ட்ரெஸ் எனக்கு கொடுத்துட்ருப்பாங்க, ஆரம்ப சார் கொடுத்துட்ருப்பாங்க. எல்லா சைட்லேருந்து வரோம். அது தூக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம், அவர் கையை காட்டி வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிக்குவோம் பின்னாடி. அவர் வந்து கரெக்டான பதில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு எங்களையும் காப்பாற்றிட்டு அவர் வந்து ஒர்க்கை முடிச்சுடுவார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் டூயிங். எங்களோட ப்ரெஷர்ஸை பாதி நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுறீங்க. ஸோ தட் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துகிட்ருக்கோம். தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் வேறு என்ன விட்டுருக்கோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு டெல் அபவுட் மை ஃப்ரெண்டு பொன்ரவி. இங்கே இருக்கா அப்படின்னு தெரியாது. வந்து ஜாயின் பண்ண பிறகு தான், அதுக்கப்புறம் மீட் பண்ண பிறகு இட் வாஸ் ஒன்ஸ் அகெயின் a renewed bond between both of us. We have been traveling together for this 3.5 years. முக்கால்வாசி நாள் கலெக்டர் ஆஃபீஸில் மீட் ஆகுவோம், இல்லைன்னா நடுவில் வெளியில் ஏதாவது மீட்டிங்ஸில் மீட் ஆகும். அது மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டைமாக அப்படியே போயிடும் நமக்கு அது. பட் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து ஐ ஹேவ் டு தேங்க் போத் பொன்ரவி சார் அண்ட் ராகேஷ் சார். நம்ம இந்த திருச்செந்தூர் டெம்பிள் கும்பாபிஷேகம் அதை வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து ஜேடி சைடு என்ன சொல்லி தான் ஆகணும். ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம தலையில் எப்படியாவது இப்படி சொல்லி என்ஹெச்எம் டைரக்டரேட்டை என்ன போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியாது, நம்ம தலையில் அதை கட்டிட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு டேக் த ப்ரண்ட் டோட்டலி. சரி என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் பொன்ரவியோட சப்போர்ட் அண்ட் ராகேஷோட சப்போர்ட்டில் நம்ம டீம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ரன் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அதெல்லாம் பண்ணது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை. அது ஆர்கனைஸ்டாக எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்க போகிறோம்னு நினச்சதில் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க. அந்த ஃபுட்டாகட்டும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இதாக பண்ணி முடித்தோம். நண்பர் பொன்ரவிக்கு நன்றிகள் பல. அதுக்கப்புறம் மை கிளாஸ்மேட்
முத்துநாராயணன் பற்றி யாரும் எல்லாரும் இந்த மதுன்னு அவரை கூப்பிடுறாங்க. நான் முத்துநாராயணன் எனக்கு தெரிஞ்ச பேரில் வந்து யாருன்னு தேடும்போது ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேரில் இருக்கா அப்படின்னு தெரியுது. ஐ ட்ரை டு காலும், ஃபோனில் பேசுவேன். 2 தடவை தான் நாங்கள் பேசியிருக்கோம். சம்டைம்ஸ் அவர் ஃபோன் ரீச் ஆகாது, சம்டைம்ஸ் எடுக்காமல் இருந்திருப்போம். அவர் அடிச்சிருப்பார், நான் எடுக்காமல் இருப்போம். ஆனால் மீட்டே பண்ணல. ஃபைனலாக ஒரு தடவை வந்து எப்படி போகிறதுக்கு முன்னாடியாவது மீட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி லாஸ்ட் மந்த்து நினைக்கிறேன், நம்ம வந்து மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி ஒரு சாட்டர்டே, இட் வாஸ் சாட்டர்டே, டக்குன்னு அங்கே ஒர்க்கிங் பிளேஸுக்கு போயிட்டு கேட்டேன், எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டால், நான் இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். எந்த இடத்துல போயிட்டுருக்கேன் அப்படின்னா, விவிடி சிக்னல் தாண்டிட்டேன் அப்படின்னு. அப்படி நான் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் நீ வெயிட் பண்ணு அப்படின்ட்டு மேட யூ-டர்ன் அண்ட் கேம் பேக் வந்து என்னை கூட்டிகிட்டு டுக் மீ டு ஹிஸ் ஹவுஸ். அங்கே வந்து வி ஹேட் அ லன்ச் திஸ் ஃபேமிலி அண்ட் அது வந்து மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ். ஐ cannot forget those precious moments spent with you. அந்த ஒரு ஐ திங்க் வி ஹேட் more than 2 to 3 hours டுகெதர் அப்படி இருந்தோம்னு நினைக்கிறேன் நம்ம. தட் இஸ் த அசோசியேஷன் வி ஹேட் வித் யூ. இங்கே வந்து 3.5 yearsல அவ்வளோ பீரியட் தான் நான் அவங்க கூட மீட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் ஒன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் உன்னை பார்க்குறேன். திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ மீட்டிங் யூ. வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. அண்ட் நம்ம காலேஜ் டேஸ் இஸ் கம்மிங் பேக் டு மை மைண்டு. அப்போ வந்து உன்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேஸ் எனக்கு கெட்டிங் இன் டு மைண்டு. இங்கே வருவேன் நான் நினச்சேன். யூ ஆர் ஹியர். தேங்க்யூ நாராயணன். தேங்க்யூ வெரி மச். வேறு யாரும் மிஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நம்ம வந்து ஆர்எம்ஓவை சொல்லிட்டோம். அப்புறம் ஏஆர்எம்ஓவை மிஸ் பண்ணிட்டோம். அதில் 3 பேர் முக்கியமானவங்க. டாக்டர் சூரிய பிரதீபா, அவங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கரலின் மேடம், அதுக்கப்புறம் டாக்டர் ஃபெபின் மேடம். எங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் ஏதாவது டிஎன்இலேருந்து ஏதாவது டேட்டாஸு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நேராக வந்து மெசேஜ் எல்லாருக்கும் போட்டுவிட்டு அவங்களுக்கும் போட்டுற வேண்டியது. போட்டு விட்டால் அவங்க வந்து அழகாக நமக்கு வந்து எல்லா டேட்டாவும் சார் கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அழகாக ஸ்லைடு போட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதே போல் தான் நாங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் அங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம பிப்பும் அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்தோம். இட் இஸ் பீன் appreciated by the mission director. So a big thank you to both all the team, our team. Thank you madam. Thank you மேடத்துக்கும் சொல்லிடுங்க. I will speak to the RMO sir is the leader of the team. மேடம் சார் உங்கள் டீமை தான் பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் நான் பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போன மற்ற ப்ரொஃபஸர்ஸ் தேர். ராஜ்குமார் சார் வந்திருக்கிறாரு, கரேஷியா மேடம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துருக்காங்க. எல்லாரும் வந்துருக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். வேறு யாரும் மிஸ் பண்ணியிருக்காங்க? சரி, these are all words from not from it's from my heart. Thank you one and all, and I want to invite you all and personally 30th afternoon I am giving a lunch to all of you. So all the doctors of our institute and the other ministerial staffs and matrons and nursing school matrons அவங்களையும் கூப்பிட்டுருங்க. This is my personal invitation. அடுத்து எல்லாரும் 30th lunch வந்துருங்க. Thank you all. Thank you very much. This 3.5 years of this period பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு இடத்துல வந்து லாங் பீரியட் சர்வ் பண்ணியிருக்கேன்னாக்க திருச்சி கேவி மெடிக்கல் காலேஜ். ஆஃப்டர் தட் நான் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ஸில் தான் மற்ற காலேஜஸில் 1 year
உள்ள 1 இயரில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் தட் இங்கே தான் 3.5 இயர்ஸு. எனக்குமே வந்து மாறிடுவேனா எனக்கு தெரியாது அப்படின்னு சார்கிட்ட சொல்லுவேன். அது சார் என்ன பண்ணுவார் என்னன்னு தெரியாது. நான் இங்கேயே இப்போ வரைக்கும் இருந்துட்டேன். ஸோ அது எனக்கு தெரியல எப்படின்ட்டு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஐ forgot to thank another one person who was very much supportive of. ஒன்று வந்து தெய்வநாதன் சார், and then Kannan sir, who was looking after the CMCHS program. அவங்க அந்த சிஎம்சிஹெச்எஸ் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு வந்து கண்ணன் சார் பார்த்துட்டு இருந்தார். அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பண்ணவொன்னே யார்கிட்ட கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக தேவநாதன் சார் வந்தார். அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணால் தெரியும், சின்சியராக அவர் பாட்டுக்கு அவங்க ஒர்க்கை அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. எனி இஷ்யூஸு ரிலேட்டட் டு ரிசர்வ்ஸு, எனி பெண்டிங் அப்ரூவலோ ஏதோ எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குறாங்க. அதனால் இட்ஸ் ஹிச்சஸ் இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நமக்கு ஃபண்ட்ஸும் வந்து நீட்டாக அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. வி ஆர் யூட்டிலைசிங் இட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் வந்து இவங்கள மறந்துட்டேன், பிளாஸ்டிக் சர்ஜரி மேடம். பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ஐ forgot to mention you. பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்குமார் சார், அருணா மேடம் அண்ட் பிரபாகர் சார் இருக்காங்க. அவங்க சைட்லும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கேசஸ் அவங்களுக்கும் வந்து சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ஸு, பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் பாம்பு வச்சு பிளாஸ்ட் ஆன கேசஸ்ஸு அந்த மாதிரிலாம் வரும். பேர்ன்ஸ் கேசஸ் வரும். அவங்கள்ட்ட சொல்லிடுவோம், அவ்வளோதான், இந்த பேஷண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க எல்லாம் நமக்கு ஃபீட்பேக் போட்டுட்ருவாங்க. நாங்கள் வந்து அதை அப்படியே வச்சு அப்படியே அப்டேட்டிங் வந்து கலெக்டருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அது பாட்டுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட். ஸோ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா இட் இஸ் அவுட் ஆஃப் மை மெமரி. ஐ எம் அன்ஏபிள் டு ரிகால் அண்ட் டெல். நிறைய பேர் வந்து பேர் சொல்லணும், ஆனால் வந்து டசன்ட் வாண்ட் டு ஒரு சில பேர் மட்டும் சொல்லிடுறேன். சில ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒர்க்கிங்க்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து போட்டு ஒர்க் பண்ணியிருப்போம். அதில் வந்து தமிழ் மன்றத்துக்கு வந்து ஜெயமுருகன் சார் அண்ட் ரவீனா மேடம், தேங்க்யூ மேடம். அண்ட் தென் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து ஏஞ்சல் மேடம், தேங்க்யூ மேடம். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ததேவ் சார் தான் போட்டுருவோம். அவர் தலையில் அதை கட்டிடுவோம், போட மாட்டோம், தலையில் கட்டி விட்டுருவோம். பிரச்சனை இல்லாமல் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அவரே டிசைட் பண்ணி எல்லாம் பண்ணி எங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொடுத்துருவாங்க. டைம் ஃப்ரேம் மூலம் போட்டு கரெக்டாக கொடுத்துருவாரு. அது எல்லாரே அதையிலேயே கரெக்டாக முடிச்சிருவாங்க. அண்டு இட் வாஸ் அ ஸ்மூத் ரன்னிங் ஒன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ வெரி மச். அண்ட் எம்இயூ சொல்லணுன்னா ராஜவேல் சார் த ஹெட்டு. ராஜவேல் சார், நீங்கள் வந்து இல்லாமல் போயிட்டீங்க. 1 செகண்ட் முன்னாடி வந்துடுங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக 2 வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் தான் இடியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் ராம்நாத் போயிட்டு வந்தீங்க. ராம்நாத் கனெக்ஷன் எங்கள் மேடம் அங்கே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூ கேம் பேக் அண்ட் கேமிங் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன். எம்யூ எல்லாத்தையும் ஹெட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் முன்னாடி வந்து ஒழுங்காக வந்து ப்ராப்பராக வந்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து இந்த டையெல்லாம் இல்லாமல் வர்றீங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கம் வித் ஃபுல் அட்டையர். ஆமாம், அடையாளமும் தெரியல. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. அப்புறம் வந்து என்எம்சி டீம் வந்து நம்ம வந்து சொன்னோம். என்எம்சிக்கு வந்து ஒரு டீம் போட்டிருப்போம். இனிஷியலாக வந்து மார்டினா மேடம் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே சில 2 பேர் போட்டிருப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வர்ணா மேடம் வந்தாங்க. அவங்க அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்புறம் நம்ம இவங்க மேடம் பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. இல்லை, இவங்க சிவசோமனா மேடம். அதுக்கப்புறம் கங்கா மேடம் வந்துட்டாங்க. இப்போ கங்கா மேடம் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. கிருஷ்ணி மேடமும் ஏதோ இருந்தாங்களே, ஸ்ரீ ரம்யா மேடமும் இருக்கீங்க அந்த டீமில் நினைக்கிறேன் இல்லையா?
அதுக்கப்புறம் மேடம் நீங்கள் மேக்சின் உங்கள் சைடில் தேங்க்யூ மேடம். நீங்கள் வந்து மேக்சின்ஸ் கொண்டு வந்தீங்க. சால் நம்ம பீரியடில் நடந்திருக்குன்னும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. தேங்க்யூ. அண்ட் தென் ஃபைனலி அபவுட் த வார்டன்ஸு, சரவணன் சார், தேங்க்யூ வெரி மச். அதை உங்கள் கையில் கொடுத்த பிறகு தான் ஹாஸ்டல் கொஞ்சம் வந்து இட் ஹஸ் கம் டு அ நார்மல் இஸ்ரேல் சார். அப்புறம் டால்டன் இந்த பசங்க பிரச்சனை அப்படின்னாலே டால்டனையும் சரவணன் சாரையும் எனி டைம்னாலும் நைட்டு 12 மணினாலும் கூப்பிட்டு விட்டுருவோம் நான். தட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோலோ அப்படின்னு வரும்போது அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவேன் நான். லேடிஸ் சைட் ரொம்ப அந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்லை. ஸோ இட் வாஸ் டூயிங் அ ஸ்மூத் ஹேண்டு. ஆமாம். அதுபோல் பிஜி சைடில் வந்து கதிர் சார் அண்ட் மெர்சி மேடம் ஹாஸ்டலில் அவங்களோட சைடை போஸ்ட் கிராஜுவேட்ஸை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் சிஆர்எம்ஐக்கும் பார்த்துக்கிட்டாங்க. ரெபின் மேடம் அவங்க பார்த்துக்கிறாங்க. கிச்சனையும் சேர்த்து பார்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கிச்சனு. அப்புறம் இவங்கள வந்து சொல்ல மறந்துட்டேன், சிவசங்கரி மேடம். என்ஐஹெச் நம்ம வந்து நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மேடத்திட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்தோம். மேடம் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து இப்போ வந்து இட் இஸ் கோயிங் ஆன், ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. சிவசங்கரி மேடம், தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ ஃபார் coming here and gracing this occasion and traveling with me for the past 3.5 years. Thank you one and all. Thank you.